ஹாய் guys, வெல்கம் டு தி கிராஸ் ஆஃப் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உணவா ரீஜனை சேர்ந்த ஸ்வாட் ஆஃப் ஜஸ்டிஸ் போக்கேமான பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ தான் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ஸோ கேட்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உணவா ரீஜனை பேஸ் கொண்ட லெஜெண்டரி ட்ரையோ போக்கேமான்ஸ் தான் வந்து இந்த ஸ்வாட் ஆஃப் ஜஸ்டிஸ். டோட்டலாக 3 போக்கேமான்ஸ் வந்து இருக்குது. அது என்னென்னா கொபாலியான், டெரக்கியான் அண்ட் விரிசியான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு போக்கேமான். அது மட்டும் இல்லாமல் இது எல்லா போக்கேமானுக்குமே ஐகானிக்கான ஒரு சிக்னேச்சர் மூவ் வந்து இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்தோம்னா ஸ்கேர்டு ஸ்குவாட். அதுவுமே வந்து பார்த்தோம்னா பவர்ஃபுல்லான ஒரு மூவும் கூட. ஈவன் இந்த போக்கேமான்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா டுவெல் டைப் கொண்டது. அதுலேயும் குறிப்பாக காமனாக இது எல்லாத்தோட செகண்டரி டைப்புமே வந்து பார்த்தோம்னா ஃபைட்டிங் டைப் தான். ஸோ இந்த லெஜெண்டரி போக்கேமான்ஸோட எய்மே வந்து பார்த்தோம்னா லைக் வைல்டு போக்கேமான்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி தான். ஸோ உணவா ரீஜனில் இருக்கக்கூடிய ஹியூமன்ஸோட எக்ஸ்பேன்ஷனால் நிறைய வைல்டு போக்கேமான்ஸ் வந்து பாதிப்பு ஏற்படுது. ஸோ அது எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்வாட் ஆஃப் ஜஸ்டிஸ் போக்கேமான்ஸோட வேலையாகவே வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்வாட் ஆஃப் ஜஸ்டிஸ் போக்கேமான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த ஆல் ஓவர் வேர்ல்டுக்குமே வந்து பார்த்தோம்னா ட்ராவல் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த டீமில் வந்து புது மித்திக்கல் போக்கேமான் வந்து ஒன்று ஆட் ஆக பார்க்குது. அதுதான் வந்து பார்த்தோம்னா கெல்டியோ. இது வந்து கம்ப்ளீட்டாகவே வாட்டர் அண்ட் ஃபைட்டிங் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். ஸோ இந்த போக்கேமான் வந்து பார்த்தோம்னா லைக் வந்து ஸ்கேர்டு ஸ்குவாட் மூவை வந்து கற்றுக்க எண்ணுது. எதனால இந்த டீமில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால இந்த ஸ்வாட் ஆஃப் ஜஸ்டிஸில் இருக்கக்கூடிய டீம் போக்கேமான்ஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த கெல்டியோக்கு வந்து பயங்கரமாக ட்ரெயின் பண்ணுது. ஸோ இப்போ இந்த ஸ்வாட் ஆஃப் ஜஸ்டிஸ் டீமில் இருக்கக்கூடிய போக்கேமான்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த டீமோட லீடரான கொபாலியான். இது வந்து கம்ப்ளீட்டாகவே ஸ்டீல் அண்ட் ஃபைட்டிங் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். இது எங்கே வாழுதுன்னு வந்து பார்த்தோம்னா லைக் ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான் இது வந்து வாழுது. அது மட்டும் இல்லாமல் அது வாழ்கிற இடத்துல இருக்கக்கூடிய அனைத்து வைல்டு போக்கேமான்ஸுமே இது வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். இது கொஞ்சம் சீரியஸ் ஆகும், அதே டைம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போக்கேமானும் கூட. இப்போ நம்ம செகண்ட் பார்க்க போது டெரக்கியான். இது வந்து பார்த்தோம்னா லைக் ராக் அண்ட் ஃபைட்டிங் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். அது மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்வாட் ஆஃப் ஜஸ்டிஸை கம்பேர் பண்ணும்போது இந்த போக்கேமான் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு போக்கேமானும் கூட. இது எங்கே வாழுதுன்னு வந்து பார்த்தோம்னா ராக் ஏரியாவில் தான் வந்து இது வாழ்ந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் லைக் மித்திக்கல் போக்கேமானோட கெல்டியோட இது ரொம்பவே க்ளோஸ் பாண்டில் வந்து இருக்கும். ஈவன் நம்ம கெல்டியோவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். மற்ற போக்கேமான் கூட ட்ரைனிங் எடுக்கிறதோட இந்த போக்கேமான் கூட ட்ரைனிங் எடுக்குது அதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லி. ஸோ இப்போ நம்ம தேர்ட் பார்க்க போகிற போக்கேமான் என்னென்னு வந்து பார்த்தோம்னா விரிசியான். இது வந்து பார்த்தோம்னா கிராஸ் அண்ட் ஃபைட்டிங் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். ஸோ மற்ற ஸ்வாட் ஆஃப் ஜஸ்டிஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஸ்மார்ட்டாகவும் அதே டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வந்து இருக்கும். ஈவன் இது வந்து பார்த்தோம்னா லைக் கிராசி பிளெயின்ன்ற இடத்துல தான் வந்து இது வாழ்ந்துட்டு வருது. ஸோ ஃபைனலாக உணவா ரீஜனை சேர்ந்த மித்திக்கல் போக்கேமானான கெல்டியோ. ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஸ்வாட் ஆஃப் ஜஸ்டிஸில் ஜாயின் பண்ணுறதுக்காக பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தது. இது ஆக்சுவலாகவே வந்து பார்த்தோம்னா வாட்டர் அண்ட் ஃபைட்டிங் டைப் கொண்ட ஒரு போக்கேமானும் கூட. லைக் இது வந்து ஃபைனலாக இந்த ஸ்வாட் ஆஃப் ஜஸ்டிஸோட ட்ரைனிங் மூலமாக இது வந்து ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு ஃபார்மை வந்து அட்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ அது நேம் தான் வந்து பார்த்தோம்னா ரெசல்யூட் ஃபார்ம். ஸோ அந்த ஃபார்மோட உதவி மூலமாக அது இன்னொரு சிக்னேச்சர் மூவ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட நேம் தான் வந்து பார்த்தோம்னா சீக்ரெட் ஸ்வாடு. ஸோ இந்த மூவ் ஃபைனலாக அது கற்றுக்கிட்டதுனால லைக் மற்ற ஸ்வாட் ஆஃப் ஜஸ்டிஸ் மெம்பருமே வந்து கெல்டியோவை வந்து அதோட டீமில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ லைக் இந்த ஸ்வாட் ஆஃப் ஜஸ்டிஸில் இருக்கக்கூடிய போக்கேமான்ஸ் வந்து பார்த்தோம்னா ஹியூமன்ஸ் கூட டெலிபதி மூலமாக நல்லா கம்யூனிகேட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ அவள் தான் கைஸ். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா லைக் மித்திக்கல் போக்கேமானான கெல்டியோ போக்கேமான் பற்றின வீடியோ வந்துருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.